அவதரிக்கிறதுக்கு முன்னாடி 4 எழுத்து பெருசாக இருந்துதான் மகிமையோட. ஏன்னா குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படின்லாம் ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா நாராயண நாமத்துக்கு. அதனால் உடையவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நாராயணா நாராயணன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. உடையவர் அவதரிச்சதுக்கு அப்புறம் உடையவர் ராமானுசன் எல்லாம் எம்பெருமானார் எல்லாம் ஒன்று தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் உடையவர் அவதரிச்சதுக்கப்புறம் அந்த நாராயணாங்கிற 4 எழுத்து எங்கேயோ போயிடுச்சு, அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ராமானுஷாவுக்கு அவ்வளோ மதிப்பு வந்துடுச்சு. அதனால் ராமானுசன் அடியாருன்னு சொன்னாலே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அதனால் இந்த ராமானுஜனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நான் வேற ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. நீங்கள்லாம் ரொம்ப அதாவது ராத்திரி 12 மணி கூட நீங்களாம் ஒருவேளை இந்த பையன்கள்லாம் ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் போடணுமா, 11 மணி 12 மணிக்கெல்லாம் கூட ஏதோ அரட்டை அடிச்சுட்டோ ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம். வெடிகாலம்பரை 5 மணிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுன்னா வர முடியாது. இந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்தில் வெடிகாலம்பரை 5 மணிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணவா. கைங்கரியம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பெருமாளுக்கு பாகவத ஆளுக்கு அடியார்களுக்கு ஒரு தம்மால் முடிஞ்ச ஒரு இது இருக்கு இல்லையா காரியம் பண்ணுறது, அதுக்கு பேர் கைங்கரியம். அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு ராத்திரி 10 மணிக்கு வாங்கினா நனையமாக வரலாம், அல்லது 10 மணிக்கு ஏதோ விளையாடிட்டு இருக்கலாம். ஏதோ வெடிகாலம் வர படிக்கிறது அதை பற்றி சொன்னாலே தெரியும். ராத்திரி 11 மணிக்கு ஏதோ படினா கூட படிச்சுடுவான். வெடிகாலம்புற 4 மணிக்கு ஏந்து படி, 5 மணிக்கு ஏந்து படி, அல்லது 5 மணிக்கு ஏந்து ஒரு கைங்கரியம் பண்ணவா அப்படின்னா மனசு இடம் கொடுக்காது. ஆனால் இந்த சின்ன குழந்தைகள் இத்தனை பேரும் வெடிகாலம்புற 4 மணிக்கே ஏந்து நாங்கள் இங்கே பெருமாளை சேவிக்க போகிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து பூனாம்பாளையத்துலேருந்து தீராம்பாளையத்துலேருந்து இங்கே உடையவளமாக எங்கெங்கே பக்கத்துலேருந்து வரலாமோ அங்கேருந்து வெடிகாலம்புற ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே இந்த கைங்கரியங்கள் பெஞ்சு இந்த கோலம் போடுறது அழகிடுதல்னு சொல்கிறாள், அதெல்லாம் இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறீங்களே, இது ரொம்ப பெரிய விஷயம். வெடிகாலம்புற கைங்கரியம் பண்ணுறது, அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, 30 நாளும் கைங்கரியம் பண்ணியிருக்கோங்க. அதனால் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும். பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைனாலும் தாயார் நிச்சயம் இவ்வளோ தூரம் 30 நாள் கைங்கரியம் பண்ணியிருக்கா. நம்ம குழந்தைகள் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொன்னார், கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மத்தையாருக்கு உய்யலாமே. ஒரு திவ்ய தேசத்தில் கைங்கரியம் பண்ணினா போகிறோம், வேற ஒன்றும் பெருமாள் எதிர்பார்க்கிறார். ராமராஜ்யம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதனால் ராமராஜ்யத்தில் பெருமாள் ராமர் ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ நன்னா இருக்கியா க்ஷேமமாக இருக்கியான்னு விசாரிப்பாராம், ஒவ்வொரு பிரஜையாக விசாரிப்பாராம். அதனால் கடைசியில் அவர் பரமதம் போகும்போது வைகுண்டம் போகும்போது புல் பூண்டு எறும்பு எல்லாத்தையும் தன்னோட கூட்டிகிட்டு போயிட்டாராம் மோட்சத்துக்கு. அப்படி ராமராஜ்யம் அதுபோல் ராமரையோ ஒரு திவ்ய தேசத்தை அண்டி இருந்தால் நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம எல்லாரும் இப்போ திருவள்ளுவரை சேர்ந்தவா, திருவள்ளுவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கைங்கரியம் பண்ணாலும் அவர் மனசில் ஏற்றுட்டுருவார். அவர் மனசில் இடம் போருமே, அவருடைய நோக்கு தானே நமக்கு வேணும். அதனால் அவர் நோக்கில் ஏதோ ஒருவேளை நம்ம கஷ்டம் கொடுக்குறாப்புல ஏதாவது தண்டனை கொடுத்தாலும் பாபத்துக்காக உடனே பக்கத்தில் பிராட்டி இருக்கா. அதில் நம்ம குழந்தை 1 மாதம் இத்தனை கைங்கரியமெல்லாம் பண்ணியிருக்கா, அங்கேருந்து குளிர் பார்க்காம அங்கேருந்து இப்போ நடந்து பண்ணியிருக்கா. அதனால் இவாளுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, நல்லது தான் பண்ணணும்னு பிராட்டி சிபாரிசு பண்ணுவாள். பிராட்டி சிபாரிசு பண்ணலான்ட்டாலும் கோதா பிராட்டி இருக்காளே கோதா நாச்சியார் திருப்பாவை பாடிடுவார். அந்த திருப்பாவாடின நாச்சியார் நமக்கு சிபாரிசு பண்ணிடுவாள், எவ்வளோ கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா, அதனால் இவளை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ 1 மாதம் பண்ணியிருக்கா, இந்த 1 மாதம் பண்ணினதுக்கு 1 வருஷம் பூராவும் நீ காத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் திருவள்ளுவர் பெருமாளுடைய பிரஜைகள். ஒரு பிரதமர் இருக்காருன்னா அவரை சேர்ந்த அந்த எல்லைக்கு நல்ல காரியம் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா. ஒரு பிரதம மந்திரியோ அல்ல முதல் மந்திரியோ அல்ல சாதாரண மந்திரிகள், அவளுக்கு என்ன எல்லையில் எங்கே இருக்காளோ அந்த இருப்பிடத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிவிடுவோம். அது எல்லாருக்கும் தெரியும், இந்த காலத்தில் நடக்குது. அதுபோல் நம்ம எல்லாரும் எந்த எல்லையில் இருக்கோம், திருவள்ளுவர் பெருமாளுடைய கண்காணிப்பில் இருக்கோம், அவருடைய பிரஜைகள். அதனால் இவ்வளோ கைங்கறி இந்த 1 மாதம் பண்ணினதுனால 1 வருஷம் பூராவும் நல்ல நிலையெல்லாம் நம்ம கொண்டு போயிடுவார், நல்ல அனுகிரகம் பண்ணிடுவார் இந்த பெருமாள். எல்லைன்னா இங்கே திருவள்ளுவரில் இருந்தால் தான் எல்லை இல்லை, திருவள்ளுவருக்கு நொச்சியம் வரையில் எல்லை. அங்கே பங்கை சொல்லி கிராமம்னு இன்றைக்கி இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன், இந்த தாயார் பேரில் தான் அங்கே இருக்குது. அதனால் நொச்சியம் வரையில் இருக்கிற எல்லைக்கு இவர் ராஜா. அதனால் மணச்சநல்லூருக்கோ தீராம்பாளையமோ பூனாம்பாளையமோ நம்ம திருவள்ளுவர் இல்லையான்னு நினைக்க வேண்டாம். அதனால் திருமங்கை ஆழ்வார் சொன்ன ரீதியில் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தை அண்டி ஒரு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகம் அவருடைய கண்ணோக்கம் நிச்சயம் இருக்கும். நம்ம வேற ஒன்றும் இந்த பெருமாட்டை பிரார்த்திச்சிக்கல, திருடமாக இருக்கணும், ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். இது 3லேயும் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அடங்கிடுதோ இல்லையோ.
ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த மூணும் கொடுக்குற பெருமாள் இந்த பெருமாள். ஏன்னா செல்வத் திருமால்னு ஆண்டாள் சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதனால் இந்த மூணையும் கொடுக்குற பெருமாள். தாயாரும் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அம்சம்தான் இந்த தாயார். அதனால் ஸ்ரீதேவி தானே செல்வத்துக்கு அதிபதி. அதனால் பெருமாள் ஒருத்தரே போகிறோம், தாயார் ஒருத்தரே போகிறோம். 2 பேரையும் மண்ணுபடியாக பண்ணுற ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு அனுகிரகமே போகிறோம். 3 பேருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் க்ஷேமந்தான். அதனால் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.